தொகுதி மேம்பாட்டு நிதி பஸ் விடுறோம்னு சொல்லி 5 வருஷம் ஆகுது. இந்த ஊர் வழியா பஸ் விடுறோம்னு சொன்னீங்க. இது வரைக்கும் பஸ் விடுறீங்களா? அடுத்த 5 வருஷம் ஆயிடுச்சா? ஏடிஎம் காட்சில வாயால படம் கொடுத்தாங்கப்பா. அப்பலாம் நீங்க யாரும் கேட்கவே இல்ல. என்ன 2 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. இது வரைக்கும் பஸ் விடல. போக்குவரத்து துறை அமைச்சர் நம்முடைய ஆட்சியில் தான் போடப்பட்டது. இது வரைக்கும் பஸ் விடல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓடி கேட்டு வந்தீங்க. இந்த காணொளியை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் வைத்தி அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு கண்ணன் அவர்கள், காசோக்கா கண்ணன் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஓட்டு கேட்டுட்டு வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம் அப்படின்ற கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். அப்ப வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறார். அவர் 5 ஆண்டுக்கு முன்பாகவே வாக்கு சேகரிப்பின் போது ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். மக்களினுடைய நீண்ட ஆண்டுகால கோரிக்கை என்ன அப்படின்னாக்க, பஸ் அந்த பகுதியில் வரவே கிடையாது, எங்களுக்கு ஒரு பஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி தரேன், நான் எம்எல்ஏ வேணும்னா அடுத்த 2 மாசத்துல உங்களுக்கு பஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் போயிருக்கிறாரு மேட்டுக்குப்பம் ஊராட்சிக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் வந்தீங்க, எப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் வந்தீங்க, திருப்பி இப்பதான் வந்திருக்கிறீங்க, இப்பயாவது எங்களுக்கு பஸ் விடுவீங்களா, ஏன் இது வரைக்கும் விடலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கல. ஒன்னு என்ன பண்ணிருக்கணும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு விடுறோப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கணும். முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஆண்டாங்கல்ல 5 வருஷம் 10 வருஷம் அதிமுக, அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்துட்டு இப்போ கேள்வி கேட்கிறியா நீ அப்படின்னு கேட்கறாங்க. முன்னாடி ஆண்டது அப்புறம் இருக்கட்டும், 2021 இருந்து இப்போ வரைக்கும் யார் ஆண்டது, நீங்க தானே, அப்ப அதுக்கான பதில் நீங்க தானே சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி அவரை அந்த கேள்வி கேட்டார்ல அந்த இளைஞரை திமுகவினுடைய அந்த பகுதியுடைய கிளைச்சாளர் மற்றும் சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க தாக்கி உள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் நீ ஏதாவது பேசுற அப்படின்னாக்க உன்னை கொன்னுடுவன்னு சொல்லிட்டு அவருக்கு மிரட்டல் விடுத்ததாகவுமே அவர் வாயிலாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு கேள்வி கேட்டா, ஒரு உரிமையை கேட்டா, ஒரு கோரிக்கையை கேட்டா நீங்க கொன்னுடுவீங்களா, கொலை மிரட்டல் விடுவீங்களா? நான் அவ்வளவு பெரிய அராஜகவாதியா நீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இதுக்காக தான் சொல்றோம், இந்த திமுக ரவுடி கட்சி ஆதரிக்காதீங்க. ஒரு மாற்றம் வேண்டும் அந்த தொகுதியில, ஜெயங்கொண்டம் தொகுதியில ஒரு மாற்றம், ஒரு முறை கொடுங்க. அண்ணன் வைத்தி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க கிராமத்துக்கு பஸ் மட்டும் கிடையாது, அத்துணை வசதிகளும் செய்து தரப்படும். அத்துணை வசதிகளும் செய்து தரப்படும். ஜெயங்கொண்டம் தொகுதி ஒரு முன்மாதிரி தொகுதியாக தமிழகத்திலே விளங்கும். அதற்கு எல்லோரும் சான்றளிக்கிறோம். நம்முடைய ஊடகம் பெரும் சான்று, அதுக்கு நம்முடைய ஊடகம் பெரும் சான்று, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சான்று, எல்லாருமே உங்களுக்கு சான்று. இன்னொரு விஷயம், அந்த திமுகவினுடைய கிளைச்சலருக்கு சொல்லிக்கிற அந்த காணொலியின் வாயிலா அவர் ஏதாவது நீங்க பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும். என்ன மிரட்டுறீங்களா, உருட்டுறீங்களா, மிரட்டுறீங்களான்னு கேட்கிறோம். அந்த ஊர்ல நீ தான் இருக்கிற, உனக்கு சேர்த்து தான் பஸ் கேட்கறாங்க. சும்மா ஏதோ எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ வந்துட்டாருன்னு ஆடாத, ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு தூசி துரும்பு வரதராஜன்பேட்டை பகுதியில் மேட்டுக்குப்பத்தில் அவருக்கு நடந்ததுன்னு வையே, அதுக்கப்புறம் அங்கே நடக்கிறதே வேற.